30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய POCO F6, 31,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய realme GT 60. ரெண்டுல எது பெஸ்ட், எதை வாங்கலாம், டீடைல்டான கம்பேரிசன் பார்த்துருவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்தந்த மொபைலை பத்தி நீங்க தனியா டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே இங்க கார்டுல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. டிசைன் அப்படிங்கிறது நான் எப்பவுமே சொல்றதா அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன் பிடிக்கும். பட் இதுல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மில வந்து கொஞ்சம் ஒரு ஷைனியான ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலுமே பிளாஸ்டிக் பேக் தான். அது போக மேல வந்து போக்கோல தான் பொதுவாக கொடுப்பாங்க. பட் ரியல்மில வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு கிளாசி லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலலாம் கை வைக்கும்போது இங்கே லைட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் ஆகுது, இதில் ரொம்பவே அதிகமாக கேப்சர் ஆகுது. ஆனால் அப்படியே போக்கோக்கு வந்தா இங்கே மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கை வச்சா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அது போக இங்கே கேமராவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிங் கொடுத்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டு மொபைலுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் இதில் ஃப்ளாட்டான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, இதில் கர்வான எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ரியல்மி மொபைலில் 8.7 mm திக்னஸும் 191 கிராம் வெயிட்டும் இருக்குது. அதனால ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கு, மொபைல் கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கு. பட் போக்கோ பார்க்கும்போது கம்பாக்டா டிசைன் பண்ணியிருக்காங்க, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கு, ஸ்லிம்மாகவும் இருக்கு. இதில் 7.8 mm திக்னஸும் 179 கிராம் தான் வெயிட்டும் இருக்குது. ஸோ ரெண்டையுமே ஹோல்ட் பண்ணி பார்க்கும்போது போக்கோ தான் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே இங்க டிஸ்ப்ளே செக்மெண்ட் வந்தா இங்கேயுமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரியல்மில கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, LTPO டிஸ்ப்ளேவாவே வந்துருது. அது போக இதுல பீக் பிரைட்னஸா 6000 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் அப்படியே போக்கோக்கு வந்தோம் அப்படின்னா இங்க ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான் வருது, அதை விட கொஞ்சம் சின்ன டிஸ்ப்ளேவா இருக்குது. இதுல பீக் பிரைட்னஸா 2400 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு இங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. பட் ரியல்மில கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் ரெண்டுலமே விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே நீங்க பக்கத்துல வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரியல்மி மொபைல் உங்களுக்கு ரொம்பவே பிரைட்டான டிஸ்ப்ளேவா தெரியும். நீங்க நார்மலா யூஸ் பண்ணும்போது போட்டோஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ரியல்மி மொபைல் ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லா பிரைட்டா எடுத்து தருது. அதே நேரத்தில் நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரியல்மி மொபைல் வந்து அந்த அளவுக்கு டீடைல் கொடுக்கல. பட் போக்கோ மொபைல்ல அந்த வீடியோஸ் எல்லாமே நல்ல டீடைலா நல்லா பிரைட்டா எடுத்து தருது. ஸோ ரெண்டையுமே சைட் பை சைடு வச்சு நம்ம வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க போக்கோ தான் ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. மற்றபடி டால்பி விஷன், HDR இதெல்லாமே ரெண்டு டிஸ்ப்ளேக்கும் காமனான சப்போர்ட் இருக்கு. பட் PWM டிம்மிங் அப்படின்னு பார்த்தா ரியல்மில பெட்டரா இருக்கு. ஸோ ஓவரால் டிஸ்ப்ளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தா வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு போக்கோ தான் பெஸ்டா இருக்குது. மற்றபடி நீங்க நார்மலான யூஸ்க்கு மற்ற விஷயங்கள் LTPO கர்வ்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ரியல்மில பெஸ்டா இருக்குது. இப்போ பேட்டரி அப்படின்னு பார்த்தா ரியல்மில 5500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள 120 வாட் அடாப்டரும் இருக்குது. இந்த பேட்டரி கெபாசிட்டி அதிகமா இருக்கிறதுனால தான் மொபைலோட வெயிட்டும் அதிகமா இருக்குது. அதனால தான் கையில பிடிக்கும்போது கொஞ்சம் பல்கா தெரியுது. பட் போக்கோல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்க்குள்ள 120 வாட் அடாப்டர் இருக்குது. பட் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட சேமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. நம்ம யூஸ் பண்ணும்போதும் அப்படிதான் ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ரியல்மில 500 mAh எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் டியூரேஷன் ரியல்மில யூஸ் பண்ணிக்க முடியுது. பேட்டரியோட சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு ரியல்மி தான் இங்க பெஸ்டா இருக்குது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் போக்கோக்கு காலையில 100% சார்ஜ் பண்றோம் அப்படின்னா நைட் எல்லாமே ஒரு 20 இல்ல 10% இந்த மாதிரி பேட்டரி வந்து குறைஞ்சிருது. அதே இது ரியல்மில காலையில நம்ம 100% சார்ஜ் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த நாள் காலையில வரைக்கும் அந்த மொபைல் எங்களோட யூசேஜ்க்கு வந்தது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணும்போது ரியல்மி வந்து எக்ஸ்ட்ராவான பேட்டரி பேக்கப் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவான டைம் டியூரேஷனும் நமக்கு யூஸ் பண்ண முடியுது. சோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா பேட்டரி உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா ரியல்மி தான் பெஸ்ட். இப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மொபைலுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ல தான் வந்திருக்கு. போக்கோ பார்த்தா அப்படின்னா அவங்க ஹைப்பர் OS கொடுக்குறாங்க. ரியல்மி பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி UI 5.0 கொடுக்குறாங்க. பொதுவா UI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தாட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். பட் நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் ஹைப்பர் OS வந்து கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்தது. நிறைய பேர் வந்து ஹைப்பர் OS வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க மற்ற டிவைசஸ்ல. பட் இதுல யூஸ் பண்ண வரைக்கும் அந்த மாதிரியான இஷ்யூ எதுவுமே இல்ல. மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மொபைலுமே 3 OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. தேவையில்லாத ப்ளூடூத் ரெண்டு மொபைலுமே நிறைய இருக்குது. அது போக தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன், ஆட்ஸ், முக்கியமா அந்த லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய கிளான்ஸ் ஆட்ஸ் இதெல்லாமே ரெண்டு மொபைலுமே இருக்க தான் செய்யுது. பட் UI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு சில விஷயங்கள் நிறைய ஆட் பண்றாங்க, இவங்க ஒரு சில விஷயங்கள் நிறைய ஆட் பண்றாங்க. ரெண்டுக்குமே
ரெண்டுக்குமே நம்ம தனித்தனியா ஹைப்பர் ஓஎஸ்ல என்ன கொடுக்குறாங்க, Realme UI 5.0ல என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா வீடியோ போட்டுருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படினா அந்த பேக்ரவுண்ட்ல ஏதாவது நீங்க போட்டோ எடுத்துட்டு அந்த தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணனும் அப்படினா அந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டு மொபைல்லுமே இருக்கு. அதை விட Realmeல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படினா இங்க ஃபைல் டாக் அப்படின ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. நீங்க மல்டிபிள் Realme மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படினா இதுல இருந்து ஒரு காப்பி பண்ண விஷயமோ போட்டோவோ டக்குன்னு அப்படி போட்டு அந்த ஃபைல் டாக்ல இருந்து எல்லா டிவைஸ்லயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் Realmeல இருக்குது. அது போக Realmeல நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டீடைல் இதெல்லாமே பர்சனல் டேட்டாவா அதை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காகவே ஒரு செக்யூரிட்டி சிப் கொடுத்திருக்கதாவும் அவங்க கிளைம் பண்றாங்க. இதுபோல மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மொபைலுமே NFC கொடுத்திருக்காங்க. ரெண்டு மொபைலுமே டுயல் சிம் மட்டும் தான் போட முடியும், SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. Realmeல 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, போக்கோல 15 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே போக்கோ பெஸ்டா இருக்கு. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மொபைலுமே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பட் Realmeல கொஞ்சம் லவுடான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் போக்கோல கொஞ்சம் லவுட்னஸ் கம்மியா இருந்தாலுமே ஒரு கிளியரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் போக்கோல தான் இருக்குது. சோ ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படினா போக்கோ, லவுடா வேணும் அப்படினா Realme. அப்படியே கால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அதுலயுமே Realmeல வந்து நல்லா லவுடா கேக்குது, பட் கொஞ்சம் அந்த இரைச்சல் வந்து இருக்குது. ஆனா போக்கோல கொஞ்சம் கம்மியா கேட்டாலுமே கிளியரா நம்மளால கால் கேட்டுக்க முடியுது. அதே மாதிரி இங்க டயலருக்கு வந்தா நிறைய பேர் கேட்பீங்க கால் ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. போக்கோல வந்து MIUI டயலர் கொடுத்திருக்காங்க, அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா கால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பட் Realmeல கூகுள் டயலர் தான் இருக்குது. எப்பவுமே போக்கோல தான் IR பிளாஸ்டரை எல்லா மொபைலுமே கவர் பண்ணுவாங்க, அதனால ரிமோட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த டைம் போக்கோலயும் இருக்குது, Realmeலயும் இருக்குது IR பிளாஸ்டர். ரெண்டு மொபைலுமே நீங்க ரிமோட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தா ரெண்டுலமே அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்மே ரெண்டுமே ஒரே ஸ்பீட்ல நல்லா ஃபாஸ்டா இருக்கு. சோ ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுடைய பிரெஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களை வச்சு அதுல பெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேமரா செக்மெண்ட்க்கு வந்தா ரெண்டு மொபைல்லுமே ரியர்ல சோனி சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ Realmeல LYT 600 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. பட் போக்கோல IMX882 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஓல்டான சென்சார். LYT 600 வந்து இதுல இருந்து கொஞ்சம் ஒரு மைனர் சேஞ்சஸோட அப்கிரேட் பண்ண லேட்டஸ்ட் சென்சார். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நல்ல பிரைட்டா பளிச்சுன்னு போட்டோஸ் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு Realmeயோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிக்கும். அவுட்டோர்ல எடுக்கும் போதெல்லாம் நல்ல பிரைட்டான எக்ஸ்போஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி அதோட போட்டோஸ் வந்து விழுது. பட் போக்கோட போட்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா போட்டோஸ்ல நல்ல டீடைல் வந்து பெட்டரா இருக்குது. என்ன இருக்குதோ அதை அப்படியே நேச்சுரலா அந்த கலர் வந்து எடுத்து தருது. ஆனா சில நேரம் போக்கோ வந்து ஒரு சில நேரம் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா அந்த போட்டோ வந்து கொடுத்துருது. பட் Realme எப்பவுமே அந்த எக்ஸ்போஸ் அதிகமா நல்ல பிரைட்டான போட்டோஸா கொடுக்குது. பலபலன்னு பளிச்சுன்னு உங்க முகமெல்லாம் பிரைட்டா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா Realmeயை சூஸ் பண்ணுங்க. என்ன இருக்கோ அந்த டீடைல் அப்படியே எக்ஸாக்ட்டா தெரியணும் அப்படின்னு நினைச்சா போக்கோவை சூஸ் பண்ணலாம். அப்படியே போர்ட்ரைட் ஷாட்லமே எட்ஜ் டிடெக்ஷன், பேக்ரவுண்ட் பிளர் இதெல்லாமே ரெண்டுலயுமே பெட்டரா தான் இருக்கு. இதுலயுமே Realme வந்து கொஞ்சம் பிரைட்டான போட்டோஸா கொடுக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள்லமே Realme வந்து கொஞ்சம் பிரைட்டான போட்டோஸ் கொடுக்குது. டீடைல் வந்து Realmeல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. செல்ஃபி கேமராக்கு வந்தா Realmeல 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க, போக்கோல 20 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் செல்ஃபிலையும். Realme எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்போஸ் அதிகமா நல்ல பிரைட்டான போட்டோஸ் வந்து கொடுக்குது. போக்கோ வந்து எக்ஸாக்ட்டான கலர் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து தருது. சோ போட்டோஸ் பார்க்கும்போது Realmeயோட எனக்கு போக்கோல கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஒருவேளை பிரைட்டான போட்டோஸ் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு Realme பெட்டரா தெரியலாம். அப்படியே வீடியோ செக்மெண்ட்க்கு வந்தா ரெண்டு மொபைலுமே OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுவே ரியர்ல மேக்ஸிமமா 4K 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா போக்கோட வீடியோஸ் எல்லாம் அந்த டீடைல், கலர்ஸ் இதெல்லாமே நல்லா எடுத்து தருது. பட் சில நேரம் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா எடுத்து தந்துருது. அப்படியே Realmeல பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்போஸ்லாம் அதிகமா நல்ல பிரைட்டான வீடியோஸ் வந்து எடுத்து தருது. கலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ரியர் கேமரால. சோ ஓவரால் நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கும்போது Realmeயோட போக்கோட வீடியோ குவாலிட்டி பெட்டரா இருக்குது. அதே மாதிரி நீங்க OIS ஆன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா Realmeல 1080 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். பட் போக்கோல 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுவுமே நல்லா ஸ்டேபிளா எடுத்துக்க முடியுது. ஃபோக்கஸ் இதெல்லாமே பெட்டராவே இருக்குது ரெண்டுலயுமே. அப்படியே செல்ஃபி வீடியோக்கு வந்தா Realmeல 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். பட் போக்கோல 1080 60 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். வீடியோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே Realme வந்து இங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. டீடைலுமே இங்க பெட்டரா இருக்குது. பட் போக்கோல பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சோ ஓவரால் வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா செல்ஃபில வந்து Realme பெட்டரா இருக்கு. ரியர்லமே OIS ஆன் பண்ணி எடுக்கும்போது 1080 60 fps வரதுனால இது வந்து பெட்டரா ஃபீல் ஆகுது. பட் உங்களுக்கு 4K சப்போர்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே ரெண்டுலமே 4K இருக்கிறதுனால Realme வந்து பெட்டரா இருக்குது. மத்தபடி நீங்க ரியர்ல 4Kல மட்டும் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா போக்கோ வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இப்போ மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மொபைலுமே Snapdragon ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. Realmeல Snapdragonோட 7th Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. போக்கோல Snapdragonோட 8th Gen 3 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸரை வச்சு நம்ம
சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா போக்கோல தான் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் இருக்கு. பட் நம்ம ஸ்கோர் வச்சு இதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுலமே நம்ம ஆன்டிட்யூட் ஸ்கோர் செக் பண்ணப்ப 1.4 மில்லியன் கிட்ட தான் வந்தது. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. பட் ஜீக்வென்ச் ஸ்கோரை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் கோரோட ஸ்கோர் போக்கோல பெட்டரா இருக்கு. மல்டி கோரோட ஸ்கோர் ரியல்மில பெட்டரா இருக்குது. ஜிபியோட ஸ்கோர் வந்து போக்கோல தான் பெட்டரா இருக்குது. ரெண்டு மொபைலுமே பிஜிஎம்ஐ HDRல அல்ட்ரா செட் பண்ணி ப்ளே பண்ணும்போது எந்த ஒரு லாக் இல்லாம நல்ல ஸ்மூத்தா நம்மளால கேம் ப்ளே பண்ண முடியுது. ரொம்ப கண்டினியூஸா நீங்க ஹெவியா கேம் ப்ளே பண்றீங்க அப்படினாலுமே ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுக்காகவே போக்கோல ஐஸ் லூப் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க. ரியல்மில ஐஸ்பர்க் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க. பட் ஹீட் ரெடியூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல்மி மொபைல் பெரிய அளவுல ஹீட் ஆகல. கொஞ்சம் லிட்டில் பிட் வார்ம் தான் இருக்கு. பட் போக்கோ மொபைல் நீங்க கண்டினியூஸா ஹெவியா ப்ளே பண்றீங்க அப்படின்னா அந்த வார்ம் வந்து நல்லாவே தெரியும். டிஸ்ப்ளேலயுமே அந்த வார்ம் வந்து அதிகமா இருக்குது. பட் ஹீட் அதிகமா இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ்ல ரெண்டு மொபைலுமே எந்த இடத்துலயுமே அடி வாங்கல. இது போக இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ரெண்டு மொபைலுமே LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 4.0 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் ரியல்மில நீங்க லோயர் வேரியன்ட்டான 8+128 வாங்குறீங்க அப்படின்னா அதுல UFS 3.1 சப்போர்ட் தான் இருக்குது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஹீட்டிங் இஷ்யூவை தவிர்த்து உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போக்கோல தான் இருக்கு. இப்போ பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்மில 4 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. போக்கோல 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ரியல்மி 8+128 31,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் 8+256 32,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் 12+256 35,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் 12+512 40,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் சேல் பண்றாங்க. பட் போக்கோல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிரைஸும் கம்மியா இருக்குது. இங்க ஸ்டார்டிங் வேரியன்ட்டாவே 8+256 தான் ஆரம்பிக்கிறாங்க. அதோட பிரைஸும் 30,000 ரூபாய்க்கே கிடைக்குது. கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் கம்மியாவே கிடைக்குது. இப்போ 12+256 32,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் அதோட கம்பேர் பண்ணா 3,000 ரூபாய் கம்மியா கிடைக்குது. 12+512 34,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் அதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 6,000 ரூபாய் பிரைஸ் கம்மியா கிடைக்குது. சோ எந்தெந்த செக்மென்ட்ல எதெல்லாம் பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத ரெண்டு மொபைலுமே நம்ம டீடைலா கம்பேர் பண்ணி சொல்லிட்டோம். சோ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எது உங்களுக்கு பெஸ்ட்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிரைஸ் கம்மியா இருக்கிற ஃபிளாட்டான டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய போக்கோவை சூஸ் பண்ண போறீங்களா இல்ல கர்வ்டு டிஸ்ப்ளேயோட கொஞ்சம் பெருசா பல்கா இருக்கக்கூடிய ரியல்மியை சூஸ் பண்ண போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.